ராஜஸ்தான். ராஜஸ்தான் சொன்னாலே நம்மளோட மனசுல சடனா வரக்கூடியது பாலைவனமும் ஒட்டகமும் அதுக்கப்புறமா பெரிய பெரிய கோட்டைகளும் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ராஜஸ்தான்ல கிரேனைட் மலையும் அதை சுத்தி ஃபுல்லா லெப்பர்ட்ஸும் ராபரின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் ஆட்கள் வாழக்கூடிய கிராமமான ஜவாயில இருக்கக்கூடிய சேனா வில்லேஜ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஜவாயில இருக்கக்கூடிய சேனா வில்லேஜ் பத்தி பாக்குறதுக்காக தான் நாங்க 6 பேர் போயிருந்தோம். கொச்சியில இருந்து ஒரு 2200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 2 நாள் கழிச்சு நம்ம ஃபலனான்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆனோம். நைட் ஒரு 2:30 மணி போலதான் நம்ம வந்து ஃபலனா ரீச் ஆனோம். ஃபலனா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதும் நமக்கு வந்து டாக்ஸி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிப்பை ஃபுல்லாவே கோஆர்டினேட் பண்ணது வந்து வைல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிராவல் கம்பெனி தான். டிராவல் கம்பெனி வேற யாரோடதும் இல்ல, நம்ம நியூட்டன் பிளாக்ஸோட ஷாமண்ணாவோடதும் ட்ரிப்பிங் வைக்ஸோட அருணனாவோட டிராவல் கம்பெனி தான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 மணிக்கூர் டிராவல் பண்ணாதான் நம்ம ஜவாயில இருக்கக்கூடிய சேனா வில்லேஜ் வந்து ரீச் ஆக முடியும். நாங்க அன்னைக்கு ட்ரெயின்ல வந்ததுனால ஃபலனா இறங்கி அங்கேருந்து ஒரு 1 மணிக்கூர் பக்கத்துல டிராவல் பண்ணி ஜவாய் வில்லேஜ் வந்து ரீச் ஆனோம். நீங்க பிளைட்ல வரதா இருந்தா ஜெய்ப்பூர் இறங்கி ஜெய்ப்பூர்ல இருந்து ஜவாய் பந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ல வந்து நீங்க வந்து ஜவாய் வந்து ரீச் ஆக முடியும். நாங்க ஒரு 3:30 போல ஜவாயில இருக்கக்கூடிய அந்த சேனா வில்லேஜ் வந்து ரீச் ஆனோம். இந்த சேனா வில்லேஜுக்குள்ளாடி தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட்டோட டீடைல்ஸ் பத்தி நான் வந்து வீடியோட அப்புறமா சொல்றேன். நம்ம காலையிலேயே 5:30 மணி போல நம்ம வந்து சஃபாரி எடுத்திருந்ததுனால நாங்க எதுவுமே தூங்க எதுவுமே இல்லை. நாங்க உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்ட் டைம் ஆயிட்டு, அதுக்கப்புறமா டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜஸ்ட் ஒன்று ரீஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிட்டோம் சஃபாரிக்கு. இங்க ஜவாயில வந்து ரொம்பவுமே ஃபேமஸான 2 ஃபீமேல் லெப்பர்ட் இருக்கு. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து பத்மாவும் இன்னொன்னு வந்து லக்ஷ்மியும். நம்ம இப்ப என்னன்னா பத்மாவை தேடிதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நேத்தைக்கு சஃபாரி போனவங்களும் பத்மாவை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா பத்மா வந்து ஹீட்ல இருக்கிறதுனால இன்னைக்கும் சைட்டிங் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கான். அதனால அதை தேடிதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். லெப்பர்ட்ஸை பொறுத்தளவுல அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா டெரிட்டரி மார்க்கிங் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சேனா வில்லேஜ்லயும் 3 நாள் டெரிட்டரி இருக்கு. நம்ம இப்ப ஜபிடான்னு சொல்லக்கூடிய ஒரு டெரிட்டரியில தான் பத்மாவை தேடிதான் போயிட்டு இருக்கோம். நார்மலா ராஜஸ்தான்ல ஒரு வில்லேஜுக்குள்ளாடி போற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம சஃபாரி போகக்கூடிய டெரைனை பாக்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா தான் இருந்து. ஏன்னா ஃபுல்லா உடம்புள்ளும் அங்கங்கேயா குட்டி குட்டி வீடும் அதுக்கப்புறமா கிரேனைட் மலையும், நம்ம போகக்கூடிய வழியை பாக்குறதுக்கே ஒரு காட்டுக்குள்ளாடி போற மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. ஜபிடா வில்லேஜுக்குள்ளாடி பத்மாவை தேடி போகும்போது அதோட கப்ஸ் கிடைச்சு நமக்கு. நம்ம வாரதுக்கு முன்னாடியே நிறைய ஜிப்சி வந்து பாத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபாரஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டெரைன் கிடையாது, ஃபுல்லாவே இங்க உள்ள லோக்கல் ரெசார்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுதான். இந்த ஜிப்சி எல்லாமே இங்க லோக்கல்ல ரூம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கண்ட்ரோல்ல இங்க வரக்கூடிய ஜிப்சி தான் எல்லாமே. இது வந்து சபடல்ட் ஃபீமேல் லெப்பர்டு தான். பத்மாவுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கு. ஒன்னு வந்து இது, இன்னொன்னு வந்து இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயோ காணும். ஏன்னா இது ரெண்டுமே எப்பவுமே சேர்ந்து தான் நடந்துட்டு இருக்கும். லெப்பர்ட்ஸ் வந்து டைகர் மாதிரி கிடையாது, எப்பவுமே பயங்கர நீட்டா தான் வச்சிருக்கும் உடம்ப ஃபுல்லாவே. நாக்கு வச்சு கால் எல்லாமே கிளீன் பண்ணி நீட்டா தான் இருக்கு எப்பவுமே. இந்த லெப்பர்டுக்கு வந்து ஒரு 1-1.5 வயசு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 1 வயசானதுமே பத்மா வந்து இது 2ஐயும் வந்து தனியா ஆக்கிட்டு, நான் நிறைய வாட்டி ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் எல்லாமே போயிருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் பரம்பிக்குளத்துல வச்சு லைட்டா வந்து லெப்பர்டை பார்த்தேன். பட் கிளியரா அன்னைக்கு பார்க்க முடியல. அப்போ இருந்தே எனக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டடா இருந்து லெப்பர்டை பார்க்கணும் அப்படின்னு. இந்த டைம்ல தான் வந்து என்னன்னா இதை பத்தி எல்லாம் பேசி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பவே பிளான் பண்ணோம் எப்படியாவது லெப்பர்டை பார்க்க போகணும் அப்படின்னு. நம்ம ஜவாய் போயாச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் 100% வந்து நம்ம லெப்பர்டை வந்து பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளாடி வந்து லெப்பர்டு பார்க்க முடியும். இங்க வந்து நிறைய மயிலும் நிறைய குரங்கு எல்லாமே பார்க்க முடியும். நம்ம நார்மலா ஒரு ஃபாரஸ்ட்ல சஃபாரியோ இல்லைன்னா ட்ரக்கிங் போயாச்சுன்னா நம்ம இந்த லெப்பர்ட் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த மயிலு குரங்கு எல்லாமே அலாங் கால் கொடுத்துட்டு ஓடிடும். ஆனா இங்க வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருந்து மயிலு குரங்கு எல்லாமே வந்து லெப்பர்டோட பக்கத்துல போய் அங்க இங்கேயும் சுத்திட்டு இருந்து. லெப்பர்டு வந்து மேக்சிமம் டைம் மயிலு குரங்கு எல்லாம் வந்து அட்டாக் பண்ணாது. ஏன் அப்படின்னா இங்க ஊர்ல உள்ள மக்களே இறந்து போற ஆடு மாடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பாடா வந்து போட்டு கொடுத்துருவாங்களாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா அது கோவைக்குள்ள இருந்து வர்றது மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா நாங்க அங்கேருந்து கிளம்புறோம். நம்ம போகக்கூடிய இந்த ஏரியா எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்து. ஏன்னா ஃபுல்லா வந்து ஒரு வில்லேஜ் தான். இந்த வில்லேஜோட பேக்ல வந்து ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் வந்து என்னன்னா இந்த லெப்பர்ட் எல்லாமே பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து என்னன்னா நைட் டைம்ல வந்து இந்த வில்லேஜுக்குள்ளாடி இறங்குறது லெப்பர்டு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த வில்லேஜ்ல உள்ளவங்களுக்கு. மேக்ஸிமம் லெப்பர்ட் எல்லாமே நைட் டைம்ல தான் பயங்கர ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல தான் இந்த வில்லேஜுக்குள்ளாடி இறங்கி வர்றது
ஸோ இங்கே தொட்டி மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த தொட்டியில் வந்து தண்ணி குடிக்கிறது, நம்ம ஸ்டே பண்ண ரூம் பக்கத்துலேயே வந்து என்னன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ அந்த பூல் பக்கத்தில் வந்து தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி இந்த வில்லேஜ் பக்கத்துல எல்லாம் வந்து சின்ன சின்ன தொட்டி மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த தொட்டில எல்லாம் வந்து ரெகுலராக வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் வந்து பார்ப்பாங்களா இங்கே உள்ள ஆட்கள். ஆனால் இங்கே உள்ள மனுஷங்களை இதுவரை வந்து அந்த லெப்பர்ட் வந்து அட்டாக் பண்ணதே கிடையாதான். டோட்டலாகவே இந்த ஜவாய் வில்லேஜ்னு சொல்றது ஒரு 20லேருந்து 22 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த 22 கிலோமீட்டருக்குள்ளாடி தான் இந்த லெப்பர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. உண்மையாவே எனக்கு வந்து இந்த சஃபாரி வந்து பயங்கரமா பிடிச்சிருந்து. ஏன் அப்படின்னா இந்த ஜிப்சி போகக்கூடிய ரூட் எல்லாமே பார்த்தாச்சுன்னா அவ்வளோ அட்வென்ச்சரா இருந்து, ஜிப்சி இதுல எல்லாம் ஏறுமான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சேன். ஆனால் அதுல எல்லாம் நிசாரம் போல ஏறி போச்சு வண்டி. நம்ம போகக்கூடிய ரூட்டை நீங்களே பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வண்டி போகுமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. அவ்வளோ அட்வென்ச்சரா இருந்து அந்த ட்ரிப்பு. கொஞ்ச நேரம் கடந்து அங்க உள்ள மலை எல்லாமே ஏறி இறங்கணும். இந்த சஃபாரியில மெயினா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டிரைவர் தான். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனா இவரு கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளோ டேலண்டான ஒரு ஆளு. நீங்களும் சஃபாரி போனீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க எல்லாமே வண்டி ஓட்டுறாங்க அங்க. பட் அவங்க வந்து வண்டியில தான் பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி பயங்கரமா அட்வென்ச்சர்லாம் காட்டி கொடுக்குறாங்களே தவிர இந்த லெப்பர்ட்ஸை காட்டி தரதுல வந்து பயங்கர லெவல்ல வந்து அவங்க காட்டவே இல்லை. ஆனா நம்மளோட டிரைவர் வந்து பயங்கர மெச்சூரிட்டி. ஸோ அந்த லெப்பர்ட்ஸை பத்தி A to Z அவர் கரெக்டா பார்த்து வச்சிருக்காரு. இந்த இடத்துல வரும்னு சொல்லி அவருக்கு கரெக்டா தெரியும். அதே மாதிரி கரெக்டா நம்மளை கொண்டு நிறுத்தி பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு. இப்படி நம்ம போகும்போது தான் பத்மாவையும் இங்க ஜவாயோட கிங்கான B6 சொல்லக்கூடிய லெப்பர்டையும் பார்த்தோம். இங்க வந்து 2 மெயில் லெப்பர்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து B6, இன்னொன்று வந்து என்னன்னா பிங்க் நோஸும். ஆனா பிங்க் நோஸ் வந்து பெரிய லெவல்ல இந்த டெரிட்டரிக்கு வாரதே கிடையாது. ஏன்னா அதோட பேக்ல வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நான் அது வந்து வீடியோல சொல்றேன். நிறைய வாட்டி ஃபாரஸ்ட்ல எல்லாம் ஏறினவங்க லெப்பர்டை பார்த்துருப்பாங்க. ஆனா லெப்பர்டோட மேட்டிங் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா எங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே மேட்டிங் தான் கிடைச்சு. நார்மலா அனிமல்ஸை பொறுத்த அளவுல மெயிலு தான் வந்து அப்ரோச் பண்ணும். ஆனா லெப்பர்ட்ஸை பொறுத்த அளவுல ஃபீமேல் தான் வந்து அப்ரோச் பண்ணும். லெப்பர்டுக்கு வந்து மேட்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓவுலேஷன் டைம் தான் வந்து மேட்டிங் பண்ணும். ஸோ அந்த மேட்டிங் டைம்ல வந்து திரும்ப அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் அந்த கழுத்துல வந்து மெயில் வந்து கடிச்சு வச்சிருக்கிறது. மேட்டிங்னு சொல்றது ஒரு 5லேருந்து 6 செகண்ட் மட்டும்தான் நடக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாள் ரெகுலரா எவ்ரி 50 மினிட்ஸ் ஒரு வாட்டி வந்து இந்த மேட்டிங் வந்து நடந்துட்டே இருக்கும். ஒரு நாள் 100லேருந்து 150 வாட்டி வந்து லெப்பர்ட்ஸ் வந்து மேட்டிங் பண்ணும். லெப்பர்டோட மேட்டிங் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் ரூமுக்கு. ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்க தொடங்கிட்டு. ஸோ அதனால இன்னி இருந்துட்டு யூஸ் இல்லை சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நம்மளோட ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல நீட் அண்ட் கிளீனான ரூமு, நல்ல நீட் ஆகிட்டுள்ள பாத்ரூமு, ஸோ ஸ்விம்மிங் பூல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்து. டோட்டலா ஜவாயில வந்து 5 சஃபாரி எடுத்திருந்தோம். ஸோ அதில் உள்ள எல்லா வீடியோ சேர்த்து தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். காலையில் ஒரு சஃபாரி, ஈவினிங் ஒரு சஃபாரி, அப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 நாள் நம்ம சஃபாரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எடுத்துட்டு அங்கேருந்து செக் அவுட் ஆனோம். வந்து சஃபாரிக்கு வந்து பெரிய லெவலில் டைமிங் எதுவும் கிடையாது. காலையில் 5 மணிக்கு கிளம்பிட்டு நம்ம 8:30 மணி இல்லைன்னா 9 மணிக்குள்ளாடி ரூமுக்கு வந்தால் போதும். மார்னிங் சஃபாரி எல்லாமே முடிச்சுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் சஃபாரி வந்து 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஈவினிங் சஃபாரிலையும் நம்ம வந்து பத்மாவை பார்க்க தான் போனோம். ஏன்னா காலையில டைம்ல வந்து பத்மாவும் B6 வந்து தண்ணி குடிக்க கீழே இறங்கவே இல்லை. ஈவினிங் டைம்ல வந்து கண்டிப்பா அது வந்து தண்ணி குடிக்க கீழே இறங்குன்னு சொல்லி நம்மளோட டிரைவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால பக்கத்திலேயே பார்க்க முடியுங்கிற ஒரு இதில் தான் நம்ம வந்து அங்கே போனோம். போகும்போதும் வந்து என்னன்னா B6ம் பத்மாவும் வந்து மீட்டிங் தான் பண்ணிட்டு இருந்து ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாள் வரை ரெகுலரா நடக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து அதை ரெகுலரா பண்ணிட்டே தான் இருக்கும். ரெகுலரா பண்ணா மட்டும்தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு அதை ரெகுலரா வந்து பண்ணிட்டே இருக்கும் 5 நாள். இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி ஃபீமேலுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து மெயிலை வந்து மேட் பண்ண விடாது. ஸோ அதோட விஷுவல்ஸ் வந்து இந்த வீடியோட பேக்ல வருது. கன்ஃபார்மா எல்லாமே ஓகே ஆச்சு அப்படின்னா B6 வந்து சில டைம்ல வந்து பத்மா கூடயும் இல்ல அப்படின்னா லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய லெப்பர்ட் கூட வந்து இந்த B6 வந்து பார்க்க முடியும். ஆனா இப்போதைக்கு B6 லக்ஷ்மி கூட போகக்கூடிய சான்ஸ் கிடையாது. ஏன்னா லக்ஷ்மிக்கு ஆல்ரெடி 3 சப்அடல்ட் குட்டி இருக்கு. ஸோ அதனால அந்த டெரிட்டரிக்கு உள்ளாடி வந்து லக்ஷ்மியும் அலோவ் பண்ணாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பத்மாவுக்கும் B6க்கும் வந்து 3 குட்டி இருந்திருக்கு. ஸோ இந்த பத்மா வந்து குட்டி எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா இந்த B6 வந்து தனியா ஒரு டெரிட்டரிக்கு போயிருக்கு. அந்த டைம்ல வந்து பத்மாவும் 3 குட்டியும் மட்டும்தான் தனியா இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த 3 குட்டிக்கும் ஃபுட் எடுக்கிறதுக்காக பத்மா தனியா போன டைம்ல நான் சொல்லியிருந்தேன்ல பிங்க் நோஸ்ன்னு சொல்லக்கூடிய லெப்பர்டு. ஸோ அந்த பிங்க் நோஸ்ன்னு சொல்லக்கூடிய லெப்பர்டு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த 3 குட்டியுமே வந்து கடிச்சு கொண்டு இருக்கு. 3 குட்டியை வந்து எதுக்காக கடிச்சு கொண்டு அப்படின்னா அதோட டெரிட்டரியில வந்து இந்த 3 குட்டியில ஏதாவது ஒரு குட்டி போய் டெரிட்டரியை வந்து எடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு இதுல தான் வந்து என்னன்னா அந்த 3 குட்டியுமே வந்து கடிச்சு கொண்டிருக்கு. அதுக்கப்புறமா B6க்கும் பிங்க் நோஸுக்கும் பயங்கரமா சண்டை எல்லாமே நடந்திருக்கு. அதனால இப்போ பிங்க் நோஸ் வந்து B6 இருந்ததுன்னா அந்த ஏரியாலே காணாதான். அதே மாதிரி B6ம் இப்போ வந்து என்னன்னா பெரிய லெவல் தூரம் எதுவுமே போகாதான். ஸோ இந்த பத்மா இல்லைன்னா லக்ஷ்மியை வந்து ஃபுல்லாவே வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களோட டிரைவர். இப்பாரோட ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. ஸோ எனக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குது எல்லாம் கேட்கும்போது. துபாயை பொறுத்தளவுல சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்கறதுக்கு பயங்கர அழகா இருக்கும். ஈவினிங் டைம் ஆனதும் இஷ்டம் போல ஜிப்சி அங்கே இங்கேயும் போயிட்டே இருந்து வைல்ட் அனிமல்ஸை பொறுத்தளவுல லெப்பர்டும் டைகரும் வந்து நைட் டைம் பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஆனா நைட் டைம் தான் தண்ணி குடிக்கிறதுக்கும் ஹண்டிங்க்கு எல்லாமே லெப்பர்டும் டைகர் எல்லாமே கீழே இறங்கும். கொஞ்சம் டைம் போக போக நம்ம டிரைவர் சொன்ன மாதிரி லெப்பர்டு கொஞ்சம் கொஞ்சமா மலையிலேருந்து கீழே இறங்கிச்சு. அதுக்கப்புறமா வண்டியிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லெப்பர்டோட மேட்டிங் நமக்கு பார்க்க முடிஞ்சு. அதுவும் வந்து என்னன்னா பயங்கர சவுண்டா இருந்தது இதோட மீட்டிங். கொஞ்சம் டைம் டிலே ஆக நல்ல போல கீழே இறங்கி வண்டியோட பக்கத்திலே வந்து ஏழு மணி தாண்டினதுனால நாங்க அதுக்கப்புறமா வெயிட் பண்ணல. ஏன்னா ரொம்ப டிலே ஆயாச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்புனோம். அடுத்த நாள் காலையில எழும்பி நம்ம வந்து லக்ஷ்மியை தேடி தான் போனோம். லக்ஷ்மியோட டெரிட்டரி போறதுக்கு முன்னாடியே நிறைய ஜீப் அங்க இங்கேயும் போயிட்டு இருந்து ஆல்ரெடி அவங்க வந்து தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜீப் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர கம்யூனிகேஷனா இருப்பாங்க. ஸோ எங்க லெப்பர்ட் சைட்டிங் கிடைச்சாலும் உடனே கால் பண்ணி எல்லாருமே பேசிடுவாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் லக்ஷ்மியோட சப் அடல்ட் குட்டியை பார்த்தோம். லக்ஷ்மிக்கு வந்து 3 குட்டி இருக்கு. இப்போ மேக்சிமம் சஃபாரி எல்லாமே வந்து சன்ரைஸுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜவாயோட சன்ரைஸை பார்க்கறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். லக்ஷ்மியோட டெரிட்டரின்னு சொல்றது இந்த சேனா வில்லேஜோட பக்கத்திலே தான் இருக்கு. ஸோ இந்த சேனா வில்லேஜோட மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த லேண்டோட பக்கத்திலே வந்து ஒரு மலை மாதிரி இருக்கு. ஸோ அந்த மலையில தான் இந்த லக்ஷ்மியும் இந்த 3 சபடல்ட்டு குட்டியும் அங்கதான் இருக்கிறது. லக்ஷ்மிக்குள்ள இந்த 3 குட்டிகளுக்கும் ஒரு வயசுக்கு உள்ளாடி தான் இருக்கும். இது வந்து ஒரு 1-1.5 வயசு ஆகும் போது தனியா வந்து 3 குட்டிகளை வந்து லக்ஷ்மி மாத்திடும். தனியா மாறினதுக்கு அப்புறமா இந்த 3 குட்டிகளுமே அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு டெரிட்டரியை வந்து உருவாக்கும். இந்த மாதிரி டெரிட்டரி உருவாக்கும் போதுதான் லெப்பர்டுக்குள்ளாடி மாறி மாறி சண்டை நடக்கும். இப்பவே வந்து அங்க நிறைய லெப்பர்டு ஆயாச்சு. ஆல்ரெடி இதுக்கு ஒரு 3 குட்டி, பத்மாவுக்கு வந்து ஒரு 2 குட்டி. அதுவும் இல்லாம பத்மா வந்து இப்போ வேற கன்சீவ் ஆகும். அதோட குட்டி எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது நிறைய லெப்பர்ட்ஸ் ஆயிரும் அங்க.
டெரிட்டரியில ஒரு லெப்பர்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டெரிட்டரியில இன்னொரு லெப்பர்டு வருதுன்னா இந்த 2 லெப்பர்டுக்குள்ளாடி வந்து பயங்கரமா சண்டை நடக்கும். ஸோ இந்த சண்டையில வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னன்னா அந்த டெரிட்டரி. ஸோ மற்ற லெப்பர்டு வந்து அங்கேருந்து மாறி போகும். சில சமயத்துல வந்து அம்மாவோட டெரிட்டரியே வந்து சண்டை போட்டு எடுத்துக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் வேற மெயில் லெப்பர்டு வந்தாச்சுன்னா அந்த குட்டிகளை எல்லாமே கடிச்சு கொள்றது. லெப்பர்டை பொறுத்தளவுல ஒரு 11ல இருந்து ஒரு 12 வயசு வரை உயிர் வாழும். நீங்க ஜவாய் போறீங்க அப்படின்னா மெயினா கொண்டு போக வேண்டியது பலாக்லாவு கொண்டு போங்க, இல்ல அப்படின்னா மாஸ்காவது கொண்டு போங்க. நல்ல போல டஸ்ட் பறக்கிறதுனால ஈஸியா நமக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால மாஸ்க் இல்லைன்னா பலாக்லாவு கண்டிப்பா கொண்டு போங்க. ஜவாய் வந்துட்டு ஒரு 8ல இருந்து 9 மணி ஆகுக்குள்ளாடியே பயங்கரமா ஹீட் ஆயிரும். ஸோ அதனால வந்து கேப்பும் சன்கிளாஸும் கண்டிப்பா கொண்டு போங்க. சன்கிளாஸ் வச்சாச்சுன்னா நல்லது, இல்லை அப்படின்னா கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். ஜவாயின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பெரிய லெவல்ல யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. ஸோ நாங்களும் இப்பதான் வந்து இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தான் வந்து என்னன்னா ஜவாய். நானும் வந்து என்னன்னா இந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து பிளான் பண்ணும்போது ராஜஸ்தான்லாம் சொல்லும்போது என்னோட மைண்ட்ல என்ன தோணுச்சு அப்படின்னா பயங்கர ஹீட்டா இருக்கும் அப்படின்லாம் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்க போனதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சு ஜவாயின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு இடம். ஹீட் இல்லைன்னு இல்லை, நல்ல சூடு தான். ஆனா இந்த டெரைன் எல்லாமே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த ஜிப்சி எல்லாமே இந்த மலைக்கு மேலே ஏத்துறது அதெல்லாம் பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவங்களால வந்து ட்ரக்கிங் எல்லாமே போய் வந்து வைல்ட் அனிமல்ஸை பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் தான். ஏன்னா ஜீப்ல ஏறி ஃபுல்லா சஃபாரி தான் நம்ம போவோம். அதுவும் இந்த ஜீப்பு போகக்கூடிய இடம் எல்லாமே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீலும் நமக்கு கிடைக்கும். வைல்ட் அனிமல்ஸும் நம்ம வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து என்னன்னா லக்ஷ்மி. ஸோ இந்த லெப்பர்டோட சைஸை பார்த்தீங்களா, நம்மளோட இடுப்புகளோட ஹைட் இருக்குது. ஆக்சுவலா நம்ம வந்து எங்க சஃபாரி போனாலும் ட்ரக்கிங் போனாலும் சரி, நம்ம வந்து லெப்பர்டை வந்து இவ்வளோ க்ளோஸா எல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இவ்வளோ டைம் வந்து நம்ம லெப்பர்டை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா லெப்பர்டு வந்து பயங்கர ஷை டைப்பு. சேனா வில்லேஜோட மக்கள் ஃபுல்லாவே வந்து என்னன்னா விவசாயம், அதுக்கப்புறமா இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து வளர்த்துறதுதான் அவங்களோட தொழிலாவே வச்சிருக்காங்க. ரூமுக்கு போய் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் சஃபாரி தான் கிளம்பணும். ஈவினிங் சஃபாரிக்கு அங்க உள்ள டிரைவர் அந்த ஏரியா மக்களோட குலதெய்வமான அந்த கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போனாரு. நம்ம இப்போ ராஜஸ்தானில் ஜவாயின்னு சொல்கிற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து என்னன்னா லெப்பர்டு வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு குட்டி வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுக்குள்ளாடி வந்து ஒரு 10-11 லெப்பர்டு இருக்குது. ஸோ அந்த லெப்பர்டை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்தோம். ஸோ அது வார வழியில் வந்து என்னென்னா ஒரு டெம்பிளில் மேலே ஏறணும். என்னென்னா ரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதாஜி டெம்பிள், சேனான்னு சொல்கிற ஒரு கிராமத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு மலைக்குள்ளாடி கொஞ்சம் ஸ்டெப்பு ஏறி ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி வந்து டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து லெப்பர்டெல்லாம் வருமா எப்போவுமே. ஸோ அவர் நம்ம கூட வந்த டிரைவர் அண்ணா வந்து ஃபோட்டோஸ் காட்டி தந்தாங்க. கேட்டோட ஃப்ரண்டில் வந்து லெப்பர்டு எப்போவுமே வரும் அப்படின்னு, நைட் டைம்லேயும் சரி காலையிலையும் சரி. இங்கே மேலே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பூஜாரி மட்டும் இருக்கார். ஸோ அவர் எப்போவுமே இங்கே தான் இருப்பார் அப்படின்னு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ட்ரிப். இந்த டெம்பிளில் வந்து பெருசாக யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா பெரிய லெவலில் யாருக்குமே தெரியாது. நம்ம டிரைவர் வந்து இங்கே உள்ள லோக்கல் ஆனதுனால ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் காட்டி தந்தார். நல்லா இருக்குது ஜவாய். ஓ வௌவால். ஸோ இந்த கேப்பிலோடி வந்து வௌவால் வரும் அப்படின்னு.
butuh dia ke sini tu lah. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு இதை மேலே தொங்கி கிடக்கல. ஒவ்வொரு கிளி எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாடி வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் கிடக்கணும். ஒவ்வொருலாம் இஷ்டம் போல் இருக்குது இதுக்குள்ளாடி. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் இங்கே வச்சு தான் வந்து என்னென்னா லெப்பர்டு நிறைய வாட்டி பார்த்துருக்காங்களாம். ஸோ இந்த கேட்டோட பக்கத்தில் எல்லாம் இதில் எல்லாம் ஏறி கிடக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக மலையும் குகையுமா இருக்கிறதுனால இங்கே வந்து எப்போவுமே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏரியா பார்த்தாலே தெரியும் அதோட ஏரியா மாதிரி தான். ஏன்னா ஃபுல்லாக குகையாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஏறி இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இங்கேயும் குகை தான் ஃபுல்லாக. பயங்கர வெயில்னால் வெளியிறங்க முடியாது, அவ்வளோ ஹீட்டு. வெயில் டைம் ஆனதால கீழே எல்லாம் வந்து விவசாயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி லேசாக மழை அப்படியெல்லாம் அடித்ததுக்கப்புறமா வெள்ளம் எல்லாம் வந்த பிறகு தான் வந்து என்னென்னா விவசாயம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுட்பால் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேரம் வந்து ஜவாய் டேமுக்கு தான் போனோம். ஏன்னா இந்த ஜவாய் டேமில் வந்து நிறைய முதலை எல்லாம் கிடக்கும். ஸோ அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். நல்ல வெயில் சீசன் ஆனதால ஜவாய் டேம்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருந்து, இல்ல அப்படின்னா நம்ம ஜிப்சி அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து தண்ணி நிறைஞ்சு கிடக்கும். ஜவாயில் உள்ள மக்கள் இந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க, அல்லாம குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. இந்த டேம்ல வந்து 1000க்கு மேல முதல்ல இருக்கான். கொஞ்ச நேரம் டேம் பக்கத்துல இருந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் சன்செட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம நேரம் லட்சுமி இருக்க இடத்துக்கு தான் போனோம். நம்ம போன டைம்ல வந்து பெரிய லெவல்ல ரஷ் எதுவுமே இல்லை, நம்மளோட வண்டி மட்டும்தான் இருந்து. அப்பதான் நம்மளோட டிரைவர் சொன்னாரு, கண்டிப்பா இந்த லெப்பர்ட் வந்து கீழே இறங்கி தண்ணி குடிக்க வரும். ஏன்னா காலையில ஃபுல்லா வந்து தண்ணி குடிக்க வராதனால 100% வந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட் தான் வெயிட் பண்ணோம். அந்த லெப்பர்ட் வந்து கீழே இறங்கிச்சு. நேர நம்மளோட வண்டியோட ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் ஆகி அந்த சைடு போச்சு. அதோட பிஹேவியர் எல்லாமே பார்க்கும்போது அசல் பூச்சை போலதான், மெதுவா இருந்து பம்மி தான் அப்படி போச்சு. இது இப்ப நடந்து போயிட்டு இருக்க ஏரியா எல்லாமே விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா தான். இந்த விவசாயத்துக்காக சின்ன ஒரு ஓடை மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல போய் தான் தண்ணி குடிக்குது. ஆக்சுவலா இது வந்து சின்ன குட்டி ஆனதுனால பயந்து தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்து. ஸோ தண்ணி குடிக்கும் நம்மளை பார்க்கும், தண்ணி குடிக்கும் நம்மளை பார்க்கும். ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்து கொஞ்ச நேரம். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி பம்மி அந்த மலையில ஏறிச்சு. மலையில ஏறினதுக்கு அப்புறமா தான் நாங்க ஒரு சீனை பார்த்தோம். இது வந்து குட்டி லெப்பர்ட் ஆனதுனால இதோட அம்மா மலைக்கு மேல இருந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கு, இது எப்படி போயிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னு சொன்னா இதுதான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல வந்து அதை சொல்லுவோம் இல்லையா, சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சீன் கிடைச்சு நான் இந்த விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, ஆனா எங்க கூட இருந்த எல்லாருக்குமே அது தோணுச்சு. பாத்தியாமா நான் ஒத்தைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரூம் போய் ஸ்டே எல்லாமே பண்ணிட்டு காலையில எழும்பும் போது நல்ல ஒரு சன்ரைஸ் கிடைச்சு. நிறைய வாட்டி லெப்பர்ட் எல்லாமே பார்த்ததுனால இந்த வாட்டி வேற லொகேஷன் போகலாம்னு சொல்லி வேற ஏரியா தான் போனோம். நம்ம அப்படி போகும்போதுதான் ராக் ஈகிள் அவுல பார்த்தோம். இங்க ஃபுல்லா பாறையில நிறைய கேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய அவுல எல்லாமே பார்க்க முடியும்.
கொஞ்ச நேரம் எங்க கூட வண்டியில இருந்தவங்க எல்லாருமே பாலுவை பார்க்க போலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல பாலுனா என்னன்னு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சு. ஸோ அங்க ஃபேமஸான பாலுன்னு சொல்ற ஒரு கரடி இருக்கான். ஸோ அதை பார்க்க போலான்னு சொல்லி தான் நாங்க இங்க பிளான் பண்ணி போனோம். ஆனா கரடி எதுவுமே பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் கடந்து கறங்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் B6ம் பத்மாவும் இருக்க இடத்துல போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி திரும்பவும் அங்கதான் போனோம். மலையோட ஏற்றம் டாப்ல போய் நம்மளோட ஜவாய் மெமரிஸ்க்காக கொஞ்சம் போட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். கொஞ்ச தூரம் கூட மேல போனதுக்கு அப்புறமா B6ஐயும் பத்மாவையும் நம்ம பார்த்தோம். அந்த மலையோட இன்னொரு சைடுல பத்மாவோட சப்படல்ட்டான 2 குட்டியையும் நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் நீங்க கிளியரா பார்த்தாச்சுன்னா தெரியும். மயில் பயமே இல்லாம லெப்பர்டோட பக்கத்துல நிக்கிறது. ஃபீமேல் டயர்ட் ஆகி அதோட சிம்டம்ஸ் அதுக்கு புரிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மேட்டிங் பண்ண விடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த விஷயம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். B6க்கும் ஏதோ அடிபட்டிருக்கு. கால் ஃபுல்லா நொண்டி தான் நடந்துட்டு இருந்து. மெயில் மேட்டிங்காக நல்ல போல ட்ரை பண்ணும். பட் ஃபீமேல் அதை அலோவ் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிச்சு. பட் எதுவுமே நடக்காதனால திரும்ப இறங்கி கீழே போயிட்டு நம்மளும் டைம் ஆனதுனால கிளம்பிட்டோம். இந்த ஜவாயோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.